வணக்கம். பாடும் பாடல் என்ற சொற்களின் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. பாடும் பாடல் அப்படின்னா இல்லாமல் பாடக்கூடிய பாடலா, பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடலா, பாடிய பாடலா? அப்படின்னா பாடும் பாடல் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். அது பாடும் பாடல், நாளைக்கு பாடும் பாடல்னா எதிர்கால பெயரெச்சம். அடுத்து நடை என்று வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பேர்னா என்ன? அதாவது அந்த செயலை செய்தவர்களை குறிப்பது. இப்போ உயர்திணைன்னு என்ன அர்த்தம்? ஒன்று ஆண்பாலாக இருக்கணும் அல்லது பெண்பாலாக இருக்கணும். இப்போ நட என்ற சொல்லினுடைய நட என்பது ஒரு தொழில் பெயர், ஒரு வினை. அது செய்யக்கூடியவனை குறிக்கணும், அது உயர்திணையை குறிக்கணும். அப்போ ஒன்று ஆம்பளையாக இருக்கணும் அல்லது பெம்பளையாக இருக்கணும். அப்போ நடந்தவன் அப்படிங்கிறது தான் ஆணை குறிக்குது. வை என்னும் வேர்ச்சொல்லினுடைய ஏவல் வினைமுற்று. ஏவல்னா என்ன? கட்டளை இல்லையா? இப்போ வை என்பது வேர்ச்சொல், அது கட்டளை. இப்போ ஏவல் வினைமுற்று அப்படின்னா வினைமுற்று பெறணும். வினைமுற்றுனாவே அது ஆண்பாலா பெண்பாலான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வைத்தாள் அப்படிங்கிறது தான் பெண்பால். பகையில் பார்த்தீங்கன்னா வைத்து இதெல்லாம் ஆண்பால் பெண்பால்னு பார்க்குறதில்ல. வினைமுற்றுன்னு சொன்னாலே அது ஒன்று ஆணாக முடியணும் அல்லது பெண்ணாக முடியணும், அல்லது காலத்தை காட்டணும். இப்போ வைத்தாளுங்கிறது இறந்த காலத்தை காட்டுறதுனால அது வைத்தாள். இப்போ வை என்பது வினையாக இருந்தாலும் உயர்தினையும் காட்டுது, வைத்தாள் அப்படின்னு ஒரு பெண்ணை காட்டுது. வைத்தல் என்கிற இடமும் காட்டுது. அது இடம், திணை, பால் இதெல்லாம் காட்டணும், உயர்தினையும் காட்டுது. அதனால் இந்த வைத்தல் என்பதன் சரியான விடை. வை என்று வேற்றுடைய ஏவல் வினைமுற்று. வினைமுற்றுனா வினைமுற்று பெறுவது. இப்போ வைத்தாள் என்பதான் வினைமுற்று. நன்றி, வணக்கம்.